இது வந்து ஹாப்பி ஹேர் மீல் ஆர்டர் பண்ணோம். க்ளீனிங் நடக்குதோ இல்லையோ விளையாட்டு நல்லா நடக்குது, சண்டை நடக்குது. கொஞ்ச நாளாக விளையாடவே இல்லை. ஈஸியாக பிரெட் அல்வா எப்படி பண்ணலான்றதை செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இதில் எப்படி ஒட்டாமல் அப்படியே. ஸோ நான் ஆல் செட்டை நான் அவளுக்கு ஒரு லாப்ஸ்டர் ராவியோலி சொல்லி எனக்கு ஒரு கேண்டில் வார்மர் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் ஆல், வெல்கம் டு நம்ம தமிழ் வைப்ஸ். இது வந்து வீக்கெண்ட் இன் மை லைஃப் vlog. ஸோ நேற்று ஈவினிங் வந்து ஃப்ரைடே ஈவினிங் பசங்களை கூப்பிட்டு பார்க் போயிட்டு வந்தோடனே ஒரு ஏதோ வெப் சீரிஸ் பார்த்துட்டு பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டு தூங்கிட்டோம். மார்னிங் எழுந்திரிச்சு பசங்களுக்கு கஞ்சியெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ நான் என்னோட ஹாட் வாட்டரோட உட்காந்துருக்கேன். ஸோ இந்த வீக்கெண்ட் எப்படிலாம் போகுது, என்னெல்லாம் பண்ணுறோம், என்னெல்லாம் ப்ரொடக்டிவாக இருக்குது, வீக்கெண்ட்னா இங்கே டிப்பிக்கலாக எப்படி இருக்கும், இதுதான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று பெஞ்ச மழையிலையும் பயங்கரமான விண்டியாக இருந்தது. ஸோ பேக் ஹேட் ஃபுல்லாகவே ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. ஸோ ப்ளோ பண்ணிவிட்டு இந்த டைனிங் டேபிளை மட்டும் க்ளீன் பண்ணுறது தான் பிளானு. ஸோ அந்த டேபிளை வந்து அவங்க 2 பேரும் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறோன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. க்ளீனிங் நடக்குதோ இல்லையோ விளையாட்டு நல்லா நடக்குது, சண்டை நடக்குது. ஊற்று சாரா, தண்ணி கொஞ்சம் ஊற்று. சூப்பராக வாட்டர் பண்ணுங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. தேங்காய் சட்னி இருந்துச்சு, அது கூட தோசை போட்டு சாப்பிட்டாச்சு. இப்போ நான் கொஞ்ச நேரம் ரொம்ப நாள் ஆச்சு பேட்மிண்டன் விளாண்டு. ஸோ பேட்மிண்டன் விளாண்டுட்டு வரலாம் ஒரு 2 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட கிளம்புறேன். அப்படியே நான் வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. பாய் சாரா. எங்கள் வீட்டில் இருந்து பேட்மிண்டன் கோர்ட் வந்து ஒரு 35 மினிட்ஸ் ட்ரைவு. ஸோ போயிட்டே இருக்கேன். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டேன். ஒரு 5-10 மினிட்ஸு ரீச் ஆகிடுவேன். அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்ச நாளாக விளையாடவே இல்லை. பசங்க விஷயத்தில் பயங்கர பிஸியாக போயிட்டு இருந்தது. இப்போ தான் இன்றைக்கி மத்தியானம், இந்த சாட்டர்டே மத்தியானம் கொஞ்சம் டைம் கிடச்சிது. ஸோ அவர் வீட்டில் இருக்காருங்கிறதுனால ஐ தாட் ஐல் கோ. பார்ப்போம். ஐபிசி எடிசனில் தான் நான் விளாடுவேன். ஸோ ரீச் ஆகிட்டேன். நான் ஒரு 5 மினிட்ஸ் லேட்டு தான். செம்ம கேம் இன்னைக்கு விளாண்டு முடிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன். நைட்டு வந்து வீட்டில் கெஸ்ட்டு வராங்க. போய் ஒரு இன்டென்ஸ் குக்கிங் இருக்குது. மோஸ்ட்லி வெஜிடேரியன் குக்கிங் தான். நான் வர கெஸ்ட் வந்து என் ஃப்ரெண்டு வந்து அவங்க ஃபேமிலி வெஜிடேரியன் ஃபேமிலி. நெக்ஸ்ட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஃபுல்லாக குக் பண்ணி முடிச்சிட்டேன். என்னெல்லாம் சமைச்சிருக்கேன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸில் ஈஸியாக பிரெட் அல்வா எப்படி பண்ணலான்றதை செஞ்சு காட்டுறேன். பிரெட்டை வந்து யூஸ்வலாக கீல ஃப்ரை பண்ணி செய்வாங்க இல்லையா, பட் நான் வந்து அதை மைக்ரோவேவ்ல ரோஸ்ட் பண்ணி அந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணுவேன். எனிவேஸ் இது அன்ஹெல்தி, லாட் ஆஃப் கீ இஸ் தேர். பட் ஸ்டில் நான் ஃபர்ஸ்ட் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக மைக்ரோவேவ்ல ரோஸ்ட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன தேவைன்னா, ஒரு 8 பிரெட்டு, ஒயிட் பிரெட்டா எடுத்துக்கோங்க. இது வந்து கோவா, அந்த மில்க் சாலிட்ஸ் இருக்கும் இல்லையா, கடையில் கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. கேஷ்யூ வந்து ஒரு 1/2 கப் கிட்ட எடுத்திருக்கேன். கீ ஒரு 3/4 கப்பு, சுகரும் ஒரு 3/4 கப்பு. இது வந்து கார்டமம் பவுடர். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்டே. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நான் வந்து மைக்ரோவேவ்ல இந்த பிரெட்டை ரோஸ்ட் பண்ணிடுறேன். மைக்ரோவேவ்ல எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் திருப்பி போட்டு மறுபடியும் ரோஸ்ட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் வைக்கிறேன். ஆனோடனே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கிச்சன் கொஞ்சம் மெஸ்ஸியா தான் இருக்கு, மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் பல்க் குக்கிங் பண்ணியிருக்கனால. இன்னைக்கு என்னன்னா மெருனா, வரவங்க ஃப்ரெண்டு வந்து வெஜிடேரியன், அதனால பன்னீரும் கேப்சிகம், கிரீன் கேப்சிகமும் போட்டு தம் பிரியாணி பண்ணியிருக்கேன். அதுக்கு ரைத்தா பிளஸ் மசால் தோசை பண்ண போறேன். அதுக்கான மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதோட தொட்டுக்கிறதுக்கு மசால் தோசைக்கு தேங்காய் சட்னி, சன்னா பண்ணி வச்சிருக்கேன். என் ஃப்ரெண்டு வந்து ஆக்சுவலா 2 ஃபேமிலி மீட் பண்றோம். ஸோ என் ஃப்ரெண்டு வந்து சப்பாத்தி பண்ணி எடுத்து வரேன் இருக்காங்க. ஸோ அந்த சப்பாத்திக்கு போகிறதுக்காக சன்னா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது போக இந்த பிரெட் அல்வா செஞ்சுட்டு இருக்கேன். இந்த பிரெட் அல்வா ரெடி ஆனோடனே அதை வந்து வனிலா ஐஸ்கிரீமோட சர்வ் பண்ணால் அல்டிமேட்டா இருக்கும். இதை நான் வந்து ஆல்ரெடி ஒரு தடவை 2 தடவை ட்ரையல் பண்ணிட்டு தான் இப்போ இந்த ரெசிபியை இங்கே இன்க்ளூட் பண்றேன். கண்டிப்பா ஹிட் ஆகும். நீங்க ஒரு கெஸ்ட் வராங்கன்னா ஈஸியா பண்ணி பாருங்க. ஒரு 3 மினிட்ஸ் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பிரெட் எல்லாம் திருப்பி போடுறேன். கீழே இருக்க பிரெட் எல்லாம் மேலே அந்த மாதிரி கொஞ்சம் ஷஃபில் பண்ணிட்டு மறுபடியும் ஏன்னா கீழே வந்து கொஞ்சம் வேர்த்த மாதிரி இருக்கும், அதை நம்ம கொஞ்சம் எடுத்து போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியா ரோஸ்ட் ஆயிரும். இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் வைக்க போறேன்.
ஸோ இந்த பிரெட் வந்து ஒரு 6 மினிட்ஸ் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை லைட்டாக ஆற விடுங்க. இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம அப்படியே அதை வந்து பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர்னா சும்மா கையிலேயே நொறுக்கி போட்டோம்னா போதும். சாரி, நான் இன்க்ரீடியன்ஸ் சொல்லும் போது மில்கை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ மில்க்கும் எடுத்துக்கோங்க. மில்க் வந்து தேவைக்கேற்ப அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கீயை வந்து இதுல இருக்க ஒரு ஹாஃப் கீயை வந்து போர் பண்ணிருங்க. ஹாஃப் கீ கூட வேணாம், ஒரு கால்வாசி போடுங்க. போட்டுட்டு அதுல இப்ப மில்கை போர் பண்ணுங்க. நான் வந்து ஒரு டம்ளர் மில்க் ஊற்றிருக்கேன். அந்த மில்கை ஊற்றிட்டு இந்த பிரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்க பிரெட்டை இப்போ இதில் வந்து பவுடர் அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி போடணும். ஒரு சிலது ஒரு சின்ன சின்ன பீஸா இந்த மாதிரி விட்டுருங்க. அது வந்து நமக்கு கொஞ்சம் ஹல்வாவா சாப்பிடும் போது அது நல்லா இருக்கும். ஸோ இந்த பிரெட்டை இப்படி போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா அந்த மில்க்ல வந்து சோக் ஆகிற மாதிரி பண்ணி விட்டுருங்க. இன்னும் ஒரு ஹாஃப் டம்ளர் மில்க் ஊற்றிக்கிறேன். ஹாஃப் டு 1 டம்ளரே ஊற்றிக்கிறேன். அது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி. ஒரு சிலருக்கு அல்வா வந்து நல்லா கொலன்னு இருந்தால் பிடிக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி பதமாக வேணும்னா ஒரு 2 டம்ளர் மில்க் வச்சுக்கோங்களேன். இந்த 8 பிரெட் சொன்னேன். அந்த 8 பிரெட்டுக்கு 2 டம்ளர் மில்க் போட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த மில்க்ல வந்து அந்த பிரெட் வந்து சோக் ஆயிருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப நிறைய மில்க் கொலன்னு ஊற்றி வச்சிடாதீங்க. இப்போ வந்து நம்ம போட்டு ஓரளவுக்கு மீடியம் டு ஹை. நீங்க நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்றவங்களா இருந்தால் நான்ஸ்டிக் பேன்ல வச்சிட்டிங்கன்னா அல்வா செய்யறது எப்பவுமே ஈஸி. நான் வந்து எங்க வீட்டில் நான்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால ஹெவி பாட்டம் சில்வர் பேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு மீடியம் டு ஹைல வச்சுட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கும். இப்படி வரும்போது இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க சுகரை போட்டுடலாம். 3/4 கப் சுகரு. சுகருமே சப்ஜெக்ட் டு டேஸ்ட் தான். ஒரு சிலர் நல்லா ரொம்ப ஸ்வீட்டா இருந்தா பிடிக்கும், ஒரு சிலருக்கு மைல்டா இருந்தா பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப தித்திப்பாவும் இருக்காது, அளவா இருக்கும் இந்த சுகர். இந்த டைம்ல ஸோ இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும் போது நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்க கோவா இதையும் ஆட் பண்ணிருங்க. இந்த கோவா வந்து ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். எப்பவுமே நமக்கு மில்க் ஸ்வீட் மாதிரியும் இருக்கும், பிளஸ் ஒரு பிரெட் அல்வா மாதிரியும் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டேஸ்ட். இப்போ கோவாவும் அதுல நல்லா மெல்ட் ஆயிடும். கோவா இஸ் நத்திங் பட் சாலிடிஃபைடு மில்க் தானே. இது வந்து இப்போ ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து அந்த ஸ்மெல் நல்லா கொடுக்கும்ல எந்த ஒரு ஸ்வீட்டுக்குமே. அண்ட் ஆல்சோ எந்த ஸ்வீட் செஞ்சீங்கன்னாலும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணீங்கன்னா அந்த டேஸ்ட் அது நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். நான் இவ்வளோ ஆட் பண்றேன், அவ்வளவுதான். இப்போ வந்து இது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கு இல்லையா, இது பிரிஞ்சு வரணும். இதுக்கு என்னன்னா ஒன்றும் இல்லை, நெய்யை ஊற்றி சைட்ல ஊற்றி அதை நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு பாயிண்ட்ல அது அந்த பாட்டம் பேன்ல ஒட்டாம வரும். அவ்வளவுதான், ஹல்வா ரெடி. நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் கீயை வந்து ஊத்துறேன். ஊத்திட்டு கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிட்டே இருக்கணும். பாருங்க இதுல எப்படி ஒட்டாம அப்படியே தனியா அது மாட்டுக்கு வருது. இதுதான் அல்வாவோட கன்சிஸ்டன்சி. இன்னும் கொஞ்சம் லைட்டா அடி பிடிச்ச மாதிரி இருந்தா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி பிடிக்கும்னா அந்த மாதிரி கொஞ்சம் விட்டுக்கோங்க. ஜஸ்ட் கீல இப்போ வந்து கேஷ்யூஸை மட்டும் ரோஸ்ட் பண்ணி கொட்டி கலக்கணும்னா ஹல்வா ரெடி. நெய்ல கொஞ்சம் முந்திரிய வறுத்து நான் காட்டினேன்ல, அந்த கேஷ்யூவை மட்டும் ரோஸ்ட் பண்ணிட்டு போட்டாச்சு, ஹல்வா ரெடி. ஸோ நான் ஆல் செட்டாக நான் காட்டின மாதிரி பிரியாணி பண்ணியிருக்கேன். ரைத்தா, சன்னா, மசால் தோசையும் போட்டுட்டேன். சட்னி, பிரெட் அல்வா முடிஞ்சுது. பிரெட் அல்வாவும் முடிஞ்சுது. இதெல்லாம் சர்வ் பண்ணிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பிளேட்டிங் பண்ணும்போது காட்டுறேன். ஸோ அவங்க வரதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். தண்ணி மட்டும் தூசு விழுந்துடும், கப்ஸ் வச்சுட்டா முடிஞ்சுது. அம்மாயா நேற்று என் ஃப்ரெண்ட்ஸ் டின்னருக்கு வந்தாங்க இல்லையா, அவங்கள வந்து எனக்கு ஒரு கேண்டில் வார்மர் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்த விஷயம், பட் ஃபார் சம் ரீசன் வாங்காமே இருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான், ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இதே போல் இன்னொரு ஃப்ரெண்டுமே ஒரு ஹேண்ட் பெயிண்டட் லேம்ப்பு தான் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான விஷயம். ரொம்ப அழகாக இருக்கும். அது ஹேண்ட் பெயிண்டடு ஃப்ரம் இந்தியா அது. பட் இது ரெண்டுமே வந்து இப்போது ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்டில் ஃபேவரட் ஆயிடுச்சு. மணி இப்போது 10:30 ஆயிடுச்சு. சண்டே சாட்டர்டேனாவே எந்திரிச்சோன்னே
என் சிஸ்டர் கிட்ட, அப்பா அம்மா கிட்ட, அங்கே கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு தான் கீழே வரது. இப்போ இனிமேல் தான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். வந்து இவன் விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ ஸ்லோ மார்னிங் தான் இன்றைக்கி. ஸோ இது என்ன இதுனா, இதில் டெக்னாலஜினா, இதில் வந்து இந்த லைட் இருக்கும், அது வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கனால கேண்டிலை நீங்கள் லிட் பண்ண தேவையில்லை. இதில் வந்து ஒரு டைமர் இருக்கும், 2 hours, 4 hours, 6 hours, 8 hours. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிட்டோம்னா அவ்வளோ நேரத்துக்கு அந்த கேண்டில் லிட் பண்ணாமே வார்ம் ஆகிட்டு அந்த ஸ்மெல்லு, சென்டட் கேண்டிலோட ஸ்மெல்லு வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் டைமு நேற்று மசால் பண்ணியிருந்தேன் இல்லையா தோசைக்கு, அந்த இருந்துச்சு, அது வச்சு சப்பாத்தி எக் வச்சு சாப்பிட்றாங்க பசங்க. நல்லா பிரைட் சன்னி டே தான் இன்றைக்கி. ஃபாதர்ஸ் டே வேறு, எங்கேயாவது வெளியே போகணும். ஸோ ஆஃப்டர் தட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எல்லாம் குளிச்சு ரெடி ஆயாச்சு. இப்போ கொஞ்சம் வெளியே கிளம்பியிருக்கோம் என் பொண்ணுக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்கு. எடிசன் போல் ஈஸ்ட் பிரன்ஸ்விக்லேயே ஒரு இந்தியன் சலூன் இருக்குது, அவங்கக்கிட்ட தான் பேசியிருக்கேன். லாஸ்ட் டைம் வேறு ஒரு சலூனில் பண்ணோம், பட் அவளுக்கு அது பிடிக்கலையாம். ஸோ அதனால் இந்த தடவை வந்து we are doing it in a different salon. நான் அப்படியே அந்த சலூனை உங்களுக்கு காட்டுறேன். நல்லா இருந்துச்சுன்னா I'll give you a suggestion and review. ஹேர் கட் முடிச்சிட்டோம் அவளுக்கு. இந்த மாலில் இருக்க ஃபீனிக்ஸ் சலூனுக்குள்ளே ஆக்சுவலாக எனக்கு இன்றைக்கி தான் தெரியும், இதுக்குள்ளே எக்கச்சக்க சலூன்ஸ் இருக்குது, குட்டி குட்டி சலூன்ஸாக. இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே குட்டி குட்டி சலூன்ஸ் தான் உள்ள. இதில் ஒரு இந்தியன் சலூனில் தான் நாங்கள் ஹேர் கட் பண்ணோம். இது வந்து ஈஸ்ட் பிரன்ஸ்விக்கில் இருக்க மிட் ஸ்டேட் மால் உள்ள நிறையா நெயில் சலூன், நெயில் ஆர்ட் சலூன்ஸு, ஹேர் கட்டுக்கு, இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்னுக்கு. ஸோ நாங்கள் இந்த ஷர்மியில் தான் அவளுக்கு ஹேர் கட் பண்ணோம். டேட்டூ, வேக்ஸ் எஸ்தெட்டிக்ஸ் எல்லாமே இருக்குது, மசாஜ் தெரப்பி, இது எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ எனக்கு இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். இட் மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் சம்வான். In the shoes with butter lighting. கொஞ்சம் லைட் ஷாப்பிங் பண்ணோம். அப்புறம் இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே, பட் பெருசாக நாங்கள் லஞ்ச்லாம் பிளான் பண்ணல, ஏன்னா வீட்லேயே நிறைய ஃபுட்டு அவைலபிளாக இருந்தது. ஸோ இப்போ வந்து சும்மா ஹாப்பி ஹார் மீல் மாதிரி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கராபாஸ் இட்டாலியன் கிரில் வந்து ஈஸ்ட் பிரன்ஸ்விக்கில் இருக்குது, அங்கே போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். போயிட்டு நாங்கள் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். சாரா, உனக்கு லாப்ஸ்டர் ராவியோலி ஓகேவாடா? அவளுக்கு ஒரு லாப்ஸ்டர் ராவியோலி சொல்லிக்கலாம். எனக்கு வந்து ஒரு சூப்பு, ஷெர்வினுக்கு வந்து அவனுக்கு பாஸ்தா, உனக்கு சிக்கன்ல ஏதாவது சொல்லிக்கலாமா? இந்த பிரெட்டும் அது கூட ஒரு சீசனிங் பவுடர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்பைசியா. இது வந்து ஹாப்பி ஹார் மீல் ஆர்டர் பண்ணோம். இது வந்து zucchini fritters, இது ஷ்ரிம்ப் ஃபொக்காஷியா பைட்ஸ், லசானியா டிப். இது வந்து பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஐ திங்க் திஸ் ஷுட் பி டூ குட். ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். இது செம்ம எம்மையாக இருக்கு. எப்படி இருக்குன்னா அந்த லெமனோட டேங்கினஸோட சூப்பராக இருக்கு. மஸ்ட் ட்ரை தான் இது. எனக்கு ஆர்டர் பண்ண சூப் வந்துச்சு, ஸ்பைசி சூப். அப்புறம் ஹவுஸ் சாலட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுவும் வந்துடுச்சு. இது வந்து ஃபெட்டிச்சினி கராபாஸ் அண்ட் என் பொண்ணுக்கு பிடிச்ச லாப்ஸ்டர் ராவியோலி. சோஃபார் எல்லாமே அப்பிடைசர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கான்ட்ரீஸ் வந்திருக்கு, ப்ராபப்ளி இதுவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கராபாஸில் நிறையா ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. ஒன்று வந்து ஃபாதர்ஸ் டேக்கு ஃப்ரீ டெசர்ட் கூப்பன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 1 monthல எப்போ வேணாலும் வந்து இதை கிளைம் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கராபாஸை வந்து நீங்கள் 5 star ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா யூ கெட் 15% டிஸ்கவுண்ட் ஃப்ரம் த பில். அது வந்து செகண்டு. அதர்வைஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கராபாஸை டேக் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா யூ கெட் அ ஃப்ரீ டெசர்ட் வர்த் $10 or $12. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கிளைம் பண்ண முடியும்.
அது போக நீங்கள் ஆன்ட்ரேஸ் ஆர்டர் பண்ணுவீங்க இல்லையா, அதோட ஈக்குவல் வேல்யூவோ இல்லை வந்து லெசர் வேல்யூவாக இருக்க ஏதாவது ஒரு ஆன்ட்ரேவை யூ கேன் டேக் ஹோம் ஃபார் $10. யூஸ்வலாக ஆன்ட்ரேஸ் வந்து இங்கே $25 $22 அப்படி வருது. பட் $10க்கு ஒரு ஆன்ட்ரே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போறீங்கன்னா டேக் அவேவா, இட் இஸ் ஆக்சுவலி a குட் டீல். நீங்கள் வரும்போது இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க. அங்கே முடிச்சுட்டு அப்படியே எனக்கு கொஞ்சம் ஷாம்பு வாங்க வேண்டியது இருந்துச்சு. கோல்ஸ் அதே காம்ப்ளெக்ஸில் இருக்குது, அதில் ஒரு செஃபோராவும் உண்டு. ஸோ எல்லா கோல்ஸ்லேயுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து இப்போது செஃபோராவில் நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு, நிறைய 25% ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த தடவை கெராஸ்டேஸ் ஷாம்பு ட்ரை பண்ணணுன்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, ஏன்னா பயங்கரமான ஹேர் ஃபால் இருக்குது. ஸோ நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ தரேன். டைம் வந்து ஆல்மோஸ்ட் 10:45 ஆகிடுச்சு. செஃபோரா போனதை பார்த்துருப்பீங்க. ஷாம்பூலாம் கொஞ்சம் ரன் அவுட் ஆகிடுச்சு, அதனால் ஷாம்பூ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக செஃபோரா போயிருந்தேன். இன்றைக்கி காலையில் ஒர்க் அவுட் பண்ணவே இல்லை, இப்போ தான் முடித்தேன். ஸோ போய் ஒரு ஷவர் எடுத்துகிட்டு தூங்க போகிறேன். தட் இஸ் ஹவ் வீக்கெண்ட் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்.